சினிமா பயணம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியிலிருந்தே நீங்கள் வந்து கலைத்துறை அப்படின்ட்டு நிறையா வாய்ஸ் ஓவர் ஆர்டிஸ்டாக இருக்கட்டும், ரேடியோவாக இருக்கட்டும், தியேட்டராக இருக்கட்டும் எல்லாமே பண்ணிட்டீங்க. ஸோ அந்த ஸ்பார்க்குன்னு சொல்லுவோம் இல்லையா, அது எங்கேருந்து ஆரம்பிச்சு? அது சின்ன வயசுலேருந்தே எனக்கு வந்து இந்த மாதிரி இந்த கலை அப்படிங்கிறதுல ஒரு பெரிய ஈடுபாடு உண்டு. அப்போ வந்து நாடகங்கள் அந்த ஆண்டு விழாவில் போடுவாங்க இல்லையா, அப்போ நமக்கு என்ன தெரியும், அது ஆசிரியர் ஒருத்தர் இருந்தார், மாரியப்பன் சார்னு, அவரெல்லாம் இல்லை இப்போது. அவங்க நாடகம் எழுதியிருப்பாங்க, அதில் வந்து ஒரு வேஷம் எனக்கு, அதில் நடிப்போம். சாயங்காலம் ஸ்கூல் வந்து ஒரு 3:45 4 மணிக்கு விட்டாக்க வீட்டுக்கு போயிட்டு மூஞ்சி கைகாலெலாம் கழுவிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு சாமி கும்பிட்டுட்டு நேராக அங்கேருந்து வந்து இங்கே வந்து ஸ்கூலில் வந்து இந்த சாயங்காலம் 6 மணியிலேருந்து ஒரு 9 9:30 வரைக்கும் அந்த ரிஹர்சல் இருக்கும். அதை முடிச்சுட்டு அந்த இதில் வந்து நடிப்போம். அதையே எல்லோரும் வந்து பெருசாக நல்லா பேசினேன், நல்லா நடித்தேன் அப்படின்னு எல்லாரையுமே, என்னன்னு மட்டும் இல்லை, கூட நடித்த நண்பர்கள் எல்லாரையுமே வந்து பாராட்டுவாங்க. அது ஒரு பெரிய ஒரு சந்தோஷம். மறுபடியும் அடுத்த ஆண்டு விழா எப்போ வரும் அப்படின்னு இவர் ஆசிரியரை போட்டு நச்சரிப்போம். என்ன சார் அடுத்த வருஷத்துக்கு என்ன நாடகம் எழுத போகிறீங்க அப்படி இப்படின்னு. இருறா இப்போ தான் இது முடிஞ்சிருக்கு, அதுக்கப்புறமா என்னடா அப்படின்னு இது பண்ணுவாங்க. அதெல்லாம் ஒரு பொற்கால நினைவுகள் அப்படின்னு தான் சொல்லணும். அதுக்கப்புறமா வந்து நாங்கள் இங்கே வந்துட்டோம், சென்னைக்கு வந்துட்டோம். நான் சென்னை வந்து கோபாலபுரம் ஆண்கள் உயர்நிலைப் பள்ளியில் வந்து நான் வந்து இது 10வது வகுப்பு இங்கே வந்து சேர்ந்தேன். அப்போ 10வது 11வது அப்படி தான் இருந்தது. எஸ்எஸ்எல்சி சொல்லுவாங்க, செகண்டரி ஸ்கூல் லீவிங் சர்டிஃபிகேட் அப்படின்னு பேர். அப்போ அந்த பீரியடுகளில் வந்து எனக்கு ஒன்றும் இது இல்லை, நாடகங்களில் நடிக்கிறதுக்கெல்லாம் ஒன்றும் வாய்ப்பு இல்லை. அதுக்கப்புறமா வந்து நான் பியூசி அண்ட் பிகாம் பச்சைப்பாஸ் காலேஜில் படித்தேன். ஓகே, அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா ஜாலியாக தான் இருந்தது இப்போ காலேஜ் படிக்கும் பொழுது. பட் காலேஜ் முடிஞ்சு சர்டிஃபிகேட்டை வாங்கிட்டு வெளியில் வரும்பொழுது தான் என்ன பண்ண போகிறோம் அப்படின்ற ஒரு கொஸ்டின் மார்க், டைலமா சொல்லலாம் அது. அதுக்கப்புறமா அப்படியே வந்து சரி இதை முடிச்சாச்சு, வேறு என்ன பண்ணணும், வேலை தேடணும், ஏதாவது வேணும் வருமானம் அப்படிங்கும் பொழுது எங்கள் சிஸ்டர் வந்து ஒரு பெரிய டப்பிங் ஆர்டிஸ்ட், ஹேமமாலினி, அவங்க கூட வந்து சும்மா துணைக்கு போகிறது. ஓகே, அப்போ எனக்கும் இதில் வந்து இன்னும் அதிக இன்ட்ரெஸ்ட் வந்தது. அப்புறம் அப்படியே கொஞ்சம் டப்பிங் பேச ஆரம்பித்தேன். அப்புறம் வாய்ப்பு வரல, அப்புறம் வேலைக்கு போனேன். வேலைக்கெல்லாம் போயிட்டு அப்புறமா பார்த்தேன் மறுபடியும், அது ஒரு 2 வருஷம் வேலையில் இருந்தேன். அப்போவும் வந்து அந்த இன்ட்ரெஸ்ட் இருந்துக்கிட்டே தான் இருந்தது. அதுக்கப்புறமா தான் வந்து இப்படியே டப்பிங் ஆர்டிஸ்ட் ஆகி ஒரு 1000 படங்களுக்கு மேலே பேசியிருப்பேன் இது வரைக்கும். நான் எண்ணிக்கையில் எழுதிலாம் வைக்கலை, அது வேண்டாம், ரைட் ஓகே. அப்படியே வந்து தான் கொஞ்சம் கொஞ்சமாக இது பண்ண ஆரம்பித்து டப்பிங் பேச ஆரம்பித்து. அதுக்கப்புறம் நீங்கள் சொன்ன மாதிரி ரேடியோ நாடகங்கள், ஆமாம், டெலிவிஷன் நாடகங்கள் இதிலெல்லாம் வந்து பண்ண ஆரம்பித்தோம். அதுக்கப்புறமா வந்து நிறைய இதிலெல்லாம் பண்ண ஆரம்பித்து இப்படியே வந்து சீரியல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அப்படியே சினிமாவுக்கு அப்படியே ஷிஃப்ட் ஆச்சு. அதுவாக ஆச்சு, நான் வந்து இது பண்ணேன் அப்படின்லாம் சொல்லலை, ஆச்சு. ஆனால் கிடைத்ததை சரியாக செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான், செய்வன திருந்த செய்கின்ற மாதிரி. அதை பண்ணி தான் இப்போது டீ குடிக்கிற அளவுக்கு வந்துருக்கு.